வணக்கம். இந்த வீடியோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ அன்பான வேண்டுகோள். ஒருத்தங்க பைக் டாக்ஸியில் போகிறாங்க. ஒரு டாக்டராகவே இருக்கட்டும், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இப்போ திடீர்னு அவங்களுக்கு கால் வந்துருச்சு, வீட்டில் இருக்காங்க, அவங்ககிட்ட வண்டி இல்லை, ஓடவும் முடியாது. ஆட்டோவில் போய் அந்த டிராஃபிக்கில் மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு அந்த டாக்டர் ஒன்றும் அவ்வளோ படிக்காதவங்க, மூளை இல்லாதவங்க கிடையாது. பைக் டாக்ஸி இருந்துச்சுன்னா அந்த எப்படி வேணாலும் அவங்க குயிக்காக போய் ரீச் ஆக முடியும். ஆஃபீஸ்க்கு போகிறவங்க லேட் ஆகாமல் போய் ரீச் ஆக முடியும். எத்தனையோ பேருக்கு இது வாழ்க்கையில் நிறைய பயனுள்ளதாக இருக்குது. அதை இங்கே ஒரு சில பேர் அது ஒழியணும், அதில் இருக்கிற குடும்பங்கள் அதெல்லாம் யோசித்து பார்க்காம இந்த மிரட்டுறது, இந்த அதிகாரம் பண்ணுறது அவங்க தான் பண்ணுறாங்களே தவிர பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க பண்ணவே கிடையாது. இன்ஃபேக்ட் பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களே 3 பேர் 4 பேர் வந்தால் ரேப்பிடோ ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஏன் அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் நான் கேட்குறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சீனிவாசன் சார் அவர்களும் அன்பான வேண்டுகோள் கேட்டுக்கிறேன். ஒரு பக்கம் நியாயத்தை மட்டும் நீங்கள் அதை அவங்க சைடை பார்த்து மட்டும் தப்பான முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க. பைக் டாக்ஸி தமிழ்நாட்டுக்குள்ளே ரொம்பவே உபயோகமானது. யோசித்து எதாக இருந்தாலும் முடிவெடுங்க. மக்கள்கிட்ட கேளுங்க. இதை உபயோகிக்க போகிறது மக்கள் தான், அவங்க கிடையாது. நான் சொன்ன எக்ஸாம்பிள் வேணால் கரெக்டாக தான் இருக்கும். ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். மக்கள் சைட்லேருந்து யோசிச்சு பாருங்கள். ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் சைட்லேருந்து யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு உண்மையாலுமே ஆக்சிடெண்ட் ஆகி டாக்டர் அந்த டிராஃபிக்கில் ஆட்டோவில் முழிச்சிட்டு நிற்கிறதுக்கு அவங்க அவ்வளோ அறிவில்லாதவங்க கிடையாது. இதே ஒரு பைக் டாக்ஸியாக இருந்தால் அந்த இடத்துக்கு அவங்க ரீச் ஆக முடியும். கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகாதவங்க சீக்கிரம் போய் சேர முடியும். ஒருத்தருக்கு அவ்வளோ பெரிய வெஹிக்கிள் எதுக்கு? டிராஃபிக்கில் மாட்டிட்டு முழிக்கணும். அவங்களுக்கு என்ன ஆசையா? பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் அவங்க சீக்கிரம் போய் சேரணுன்னு தான் பார்ப்பாங்க. மக்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை பாருங்கள். கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சாருக்கும் இது அன்பான வேண்டுகோள். ஒரு பக்கம் நியாயத்தை மட்டும் பார்த்துட்டு தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. மக்கள்கிட்ட கேளுங்க. மக்கள் எந்த அளவுக்கு இதில் பயனடைகிறாங்க. இதனால் யாரும் அவங்களோட வாழ்வாதாரத்தை இழக்க கிடையாது. இது ரேப்பிடோ ஓட்டுறவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களும் வாழ்கிறாங்க. அதில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸ்லேயும் நிறைய குடும்பங்கள் இருக்குது. நிறைய பேர் அவங்களோட தேவைகளை இதில் பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. பைக் டாக்ஸி ஆபத்தானது கிடையாது, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானது தான்.